வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம்ஆர். நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் டே ட்ரிப்பாக சென்னையிலேருந்து ஒகேனக்கல் வரை போயிருந்தோம். அந்த ட்ரிப்பை பற்றிய ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. இந்த ட்ரிப்பை பற்றிய ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு அது தேவைப்பட்டதுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த ட்ரிப்புக்கு சென்னையிலேருந்து காலையில் 1 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஒரு 13 members குரூப்பாக தான் போயிருந்தோம். ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு வேன் எடுத்துக்கிட்டோம். அந்த வேனில் தான் வந்து ஒகேனக்கல் வரைக்குமே ட்ராவல் பண்ணியிருந்தோம். நீங்கள் எதுவும் பட்ஜெட்டாக பிளான் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து தருமபுரிக்கு போகிற பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின் அது வழியாக போயிட்டு அங்கேருந்து நீங்கள் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம். பட் எங்களுக்கு வந்து குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு இதுதான் பெட்டர் வேவாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து வேன் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒகேனக்கல் போய் ரீச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 8:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக போகிற வழியிலே நிறைய கடை இருந்தது. பட் நாங்கள் வந்து டேரெக்டாக ஒகேனக்கல் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டேரெக்டாக ஒகேனக்கலே போயிட்டோம். ஸோ மேபி நீங்கள் முன்னாடியே சாப்பிட்ணுன்னாலும் வேறு போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய கடை இருந்தது, அதில் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் போனோன்னா அங்கே கிருஷ்ணான்னு ஒரு ஹோட்டல் இருந்தது, அதெல்லாம் சாப்பிட்டோம். பட் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே. இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்காக ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் போட்டிங் போயிட்டு வர எப்படியும் ஒரு 2 hours ஆகும். அதுக்குள்ளே இவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிளானில் தான் ஃபஸ்ட்டே வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். அதாவது குழம்புக்கு தனியாக, பொரிக்கிறதுக்கு தனியாக வாங்கி கொடுத்துட்டோம். ஆக்சுவலி நீங்கள் ஒகேனக்கல் வரீங்கன்னா வரதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த போட் மேனோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க வந்து தண்ணிலாம் இருக்குது, அதாவது போட்டிங் போகிற அளவில் குளிக்கிற அளவில் தண்ணிலாம் இருக்கிறான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம டீம் வந்து போட்டிங்காக ரெடி ஆகி போட் ஏற போயிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 13 members வந்திருந்தோம். ஸோ டோட்டலாக 4 போட் எடுத்திருந்தோம். இந்த ஒரு போட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ப்ளஸ் அவங்களும் அடிஷ்னல் சார்ஜஸ் கேட்பாங்க. ஏன்னா 1500ல் பாதி டிஸ்டன்ஸ் அங்கே ஊற்றி போக முடியும். ஃபுல் டிஸ்டன்ஸ் வேணும்னா அடிஷ்னல் அமௌண்ட் வேணும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கிடுங்க. இந்த போட்டிங் சவாரி ஃபுல்லாகவே செம்ம ஜாலியாக இருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம். அதனால் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தண்ணி அடித்து பயங்கரமாக விளாண்டுட்டு போயிருந்தோம். இந்த போட்டிங் ஸ்டார்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி இந்த மெயின் ஃபால்ஸ்லாம் போய் பார்ப்போம். ஸோ இந்த மெயின் ஃபால்ஸ் முடிச்சுட்டு இந்த மெயின் ஃபால்ஸ் முடிஞ்சோடனே மோஸ்ட்லி அவங்க அந்த ஒகேனக்கல்லையே அந்த பரிசலில் ஒரு ரொட்டேஷன் போட்டு காட்டினாங்க. எங்களுக்கு வந்து இந்த மெயின் ஃபால்ஸ்லேயே போட்டு காட்டினாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லொக்கேஷனில் போட்டு காட்டுவாங்க. ஸோ அந்த ரொட்டேட் பண்ணுறது அதெல்லாமே சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மெயின் ஃபால்ஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது நாங்களும் போட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்ம ட்ரை பண்ண போட்டு சுற்றிட்டு தான் இருந்தது தவிர அது டேரெக்ஷனாக ஒரு ஸ்ட்ரைட்டாகவே போகலை. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சூப்பராக அதை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே நாங்கள் செம்மையாக ஃபன் பண்ணி ஆடிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த பரிசல் சவாரியே மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே தண்ணிக்குள்ளே இப்படி ஆடிக்கிட்டு போகிறது அதெல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. இதை முடிஞ்சவொடனே இங்கே வந்து 5 ஃபால்ஸ்னு ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க. ஆக்சுவலாக சுற்றி நிறையா ஃபால்ஸ் இருந்தது. பட் ஆனால் அதுக்கு எதுக்கு 5 ஃபால்ஸ்னு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இதில் ஒரு 10-15 ஃபால்ஸ் கிட்டே இருந்தது. அப்படியே அந்த போட்டை நான் வந்து ஃபால்ஸில் நனைகிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக கொண்டு போனாங்க. அது ஆக்சுவலாக இங்கே தண்ணி நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 கனடி தான் வந்துட்டு இருந்தது. அதுவே அந்த அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ண பக்கத்துலேயே போக முடியாத அளவில் இருந்தது. அதில் ஒரு இடத்துல குளிக்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் மட்டும் இருந்தது. ஆழம் கம்மியாக இருக்கும், குளிக்கிறீங்களா கேட்டாங்க. ஸோ நம்ம டீம்லாம் செம்மையாக ஜாலி குளிச்சுட்டு இருந்தோம். ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த போட்டிங்கை இன்னொரு பார்ட் கன்டினியூ பண்ண நம்ம இந்த ஒரு மவுண்டனை கிராஸ் பண்ணி போண்டியிருக்கோம். ஸோ அதுக்காக போட்டு நாங்கள் இறக்கி விட்டுருந்தாங்க. அது போகும்போது மேலே ஒரு வியூ பாயிண்ட் தெரியும். இதுதான் இங்கேருந்து ஒகேனக்கலோட ஃபுல் வியூவையுமே பார்க்க முடியும். ஸோ இதில் தண்ணி நிறைய வரும்போது இந்த பாறைகளே தெரியாது. பட் நாங்கள் வரும்போது 1000 கனடி கிட்ட தான் தண்ணி போயிட்டு இருந்ததுனால ஃபுல்லாகவே பாறையாக தான் தெரிஞ்சுது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் லொக்கேஷன்ஸ். ஏன்னா வந்து ஒகேனக்கல் ஃபுல்லாகவே சூப்பராக கவர் பண்ண முடியும். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் பரிசலில் போக வேண்டியிருந்தது. அது கிராஸ் பண்ணி அந்த சைடு விட்டாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஃபால்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கும்போது இங்கே கருவாடு, மீன் அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் போலி நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் லஞ்சுக்கு ஏற்கனவே ஃபிஷ் ஃப்ரை சொல்லியிருந்தனால அங்கே உள்ள ஃபிஷ் ஃப்ரை எதுவுமே ட்ரை பண்ணல. பட் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குளிக்கிற மாதிரி எல்லா வயசுனரும் குளிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான இடம் இருக்கும். அப்புறம் மெயின் ஃபால்ஸு இது முடிச்சுட்டு டைரெக்டாக லஞ்ச் போயிட்டோம். நம்மளுக்கு லஞ்ச் ரெடி ஆகிட்டு லஞ்சுக்கு சாப்பாடு பக்கத்துலேயே வந்து மீன் குழம்பு, அதுக்கப்புறம் இது வந்து வெஜ் மட்டும் சாப்பிட்றதுக்கான கார குழம்பு. அது பக்கத்துலேயே வந்து ஃபிஷ் ஃப்ரையும் வந்துருச்சு. இப்போ ஃபிஷ் பரிமாறிட்டு இருக்கோம் எல்லாருக்கும். மொத்த டீமுமே லஞ்சுக்கு ரெடி ஆயிட்டாங்க. டீம்லாம் உள்ள லஞ்சை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்கலாம். விஜய், குழம்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இந்த ஃபுட்டை ரிவ்யூ பண்றாரு அந்த கண்ணாடி போட்டு வேற பாத்தீங்களா, அவதான் அஜய்.
நீங்க ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க மாங்குளம் மீடியால. பார்க்கலன்னா மான்குளம் வீடியோல போய் பாருங்க. பாத்துட்டு வாங்க. ஓகே, இப்ப இது சாப்பாடு எப்படி இருக்குன்னா வீட்டுல சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க மசாலா வந்து அவங்க கையில அரைச்சு வைக்கிறதுனால நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. அதனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஃப்ரை இன்னும் சாப்பிடல. மீன் நல்லா வந்திருக்கா? மீன் நல்லா வந்திருக்கு. ஓகே, சோ ஓவரால் ரிவ்யூ சூப்பரா இருக்குங்கறீங்க. ஓவரால் சாப்பிடலாம். ஓகே, ஃபிஷ் ஃப்ரை சூப்பரா இருக்கும். கவர் பண்ணல. சூப்பர். ஓகேவா? தேங்க் யூ. நம்ம ரிட்டர்ன் வர வழியில் ஜலகம்பாறை ஃபால்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க திருப்பத்தூர் பக்கம். அதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜலகம்பாறை ஃபால்ஸ் போயிட்டு இருந்தோம். தண்ணி கொஞ்சம் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபால்ஸ் ஆக்சுவலாக ஜான்வரி வரைக்கும் தான் தண்ணி வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போன டைமில் நான் பிப்ரவரி தான் போயிருந்தோம். அப்பவும் தண்ணி வந்துருந்தது. பட் செக் பண்ணிவிட்டு போங்க. யூஸ்வலாக ஜான்வரி வரைக்கும் தண்ணி இருக்கும் இந்த ஃபால்ஸில். இதை பற்றியும் டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இறங்கினோடனே உங்களுக்கு ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். நம்ம டீம்லாம் இப்போ வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. டைரெக்டாக ஃபால்ஸ் நோக்கி தான் போனோம். இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 107 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதை சின்ன பசங்களாம் அட்ராக்ட் பண்ணுற அளவில் யானை, புலி அந்த மாதிரி நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தது. பக்கத்துலேயே ஒரு பார்க் இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு முருகன் கோயில் இருந்தது. அந்த முருகன் கோயில் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸில் வந்து அதாவது தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. செம்ம சூப்பரான ஒரு குளியலை போட்டோம். அது குடிச்சிட்டு கீழே வரும்போது இங்கே ஒரு அந்த பெருமாள் கோயில் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, அந்த பெருமாள் கோயில் இருந்தது. அந்த பெருமாள் கோயில் வந்து சைடில் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து அந்த முருகன் கோயில், நம்ம மேலேருந்து பார்த்த முருகன் கோயில் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் பிள்ளையார் இருப்பார். அதை தாண்டி இந்த படி வழியாக ஏறி போனோம். ஆக்சுவலாக இங்கே வந்து முன்னாடி பெருமாள் கோயில் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் சிவனுக்காகவும் முருகருக்கும் ஒரு தலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இந்த முருகர் கோயில் கட்டினதாக போட்டிருந்தாங்க. இதில் வந்து வேல் வைக்கிறதுக்குண்டே தனியாக ஒரு கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் அந்த சிவன் கோயில். அதாவது சிவலிங்கம் இருக்கும். அதுக்குள்ளே முருகனும் வள்ளி தெய்வானையும் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருந்தது. கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் மேலே போனோடனே பிள்ளையார், அப்புறம் வந்து 9 கோள்களும் மொத்தமாக இருக்கிற மாதிரி அந்த நவகிரகம் இருக்கும். இதெல்லாம் முடிச்சோன்னா நம்ம வந்து கீழே வந்து ஒரு சில்ட்ரன்ஸுக்கான பார்க் ஏரியா இருக்கும். இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுற அளவில் எல்லா கேம்ஸும் அங்கே இருந்தது. நிறைய டெக்கரேட்டிவாகவும் வச்சுருந்தாங்க. இந்த சிங்கம், புலி, அப்புறம் மான், அந்த மாதிரி சின்ன பசங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் அந்த ஜலகம்பாறையிலேருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம். திரும்ப வர வழியில் டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் சென்னைக்கு வந்து சேரும்போது நைட்டு 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து இந்த ட்ரிப்பு வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். We'll meet you on next year. Until then, bye bye.